நம்ம இன்னைக்கு பார்க்க போறது மகாகவி பாரதியார். சுப்பையர், சுப்பையா, சுப்பிரமணி, மகாகவி, முண்டாசு கவிஞர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா, இவரோட சிறிய வயதிலேயே 11 வயதிலேயே பாரதியார் அப்படின்ற பட்டம் கிடைச்சிருச்சு இவருக்கு. 4 வயசுலயே திருமணம் ஆயிடுது. 7 வயசு ஆ செல்லம்மாளோட. இந்த செல்லம்மாளுக்கும், கண்ணம்மாளுக்கும் நிறைய கதைகள் இருக்குங்க. அதே டைம்ல தந்தைய வந்து 16 வயசுல இறந்ததுக்கு அப்புறம் காசிக்கு போறாரு. இத பத்தி ஏன் நான் இப்ப சொல்ல வரேன்னா, இவரு வாரணாசி போம்போது அங்க தங்கிய வீட நான் போய் பார்த்துருக்கேன். போன வருஷம் இதே மாசத்துல. அதோட ஸ்க்ரீன்ல நீங்க மேல பார்க்கலாம். நொடிகள் பார்த்தீங்கன்னா, அந்த அந்த ஒரு ஃபீலிங் வந்து எக்ஸ்ட்ரார்டினரியா இருந்தது. அந்த தெரு, பாரதியார் வீடு, அத தாண்டி போன உடனே பார்த்தீங்கன்னா, கங்கை அ இது இருக்கும். அ அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி ஃபீலிங் இருந்தது. மிஸ் பண்ணாம நீங்க வந்து போனீங்க அப்டின்னா, நீங்க கண்டிப்பா அந்த வீட பார்த்துட்டு, அப்படியே நீங்க போனீங்கன்னா குளிச்சுட்டு வரலாம். பஞ்ச் டயலாக்கா நெனச்சுக்கலாம். இல்ல பவர்ஃபுல்லான வார்த்தைகள்னு சொல்லிக்கலாம். நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைக்கட்ட மனிதரை நினைத்து விட்டாள். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற பொழுதும், உச்சகத்தோர் அனைவரும் எதிர்த்து நின்ற போதிலும், அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும், பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்று விற்ற இச்சை கொண்ட பொருள் எல்லாம் இழந்து விற்ற போதிலும், அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. இது மாதிரி பாசிட்டிவ்னஸ் இருந்தது. ஒரு பெரிய பெயினை வந்து ரொம்ப ஈஸியாக கடந்து போயிடலாம் இந்த பாட்டு கேட்கும்போது. நம்ம இருக்கிற ஒவ்வொரு வழிகள் இருக்கும் போதும் இந்த வார்த்தைகள் கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல ரிலீவ் பண்ணுங்க. பாரதியாரோட 142வது பிறந்த நாளை நம்ம இன்னைக்கு வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். 142 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவர் பத்தி இன்னைக்கும் பேசிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அவரோட எழுத்துக்கள், அவரோட பேரன் பேத்தி அந்த வீடு, இதெல்லாம் நீங்க போய் வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா பாருங்க. மீட் பண்ற சான்ஸ் கிடைச்சா பாருங்க. அவங்களாம் பார்க்கும்போது பாரதியார் நம்ம கூட தான் இருக்காரு அப்படிங்கிற ஒரு நல்ல ஃபீலிங் இருக்கும் நமக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் ஷார்ட்ஸ்.